வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி பார்க்க போகிறோம். நீங்கள் மட்டன் லவராக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கலாம். நீங்கள் மட்டன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரொட்டேஷனாக வச்சுக்கோங்க. முதல் வாட்டி கறி வாங்குறீங்கன்னா அதுக்கு அடுத்த வாட்டி ஆட்டு ரத்தமோ மண்ணீரலோ அல்லது ஆட்டுக்கால் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிடும்போது மட்டனில் இருக்கக்கூடிய குணநலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி மட்டன் சாப்ஸ். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபியும் கூட. இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மட்டன் சாப் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் 500 கிராம் அளவு மட்டன் சாப் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு கல்லுப்பு, 100 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய தக்காளி, 100 ml அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதன் பிறகு இது மேலே விசிலையும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த கறியை நான் மொத்தம் 4 விசில் விட போகிறேன். முதல் 2 விசில் ஹை ஃப்ளேமில் வைங்க, மீதமுள்ள 2 விசில் லோ ஃப்ளேமில் வைங்க. இளங்கறியாக இருந்துச்சுன்னா 4 விசில் விட்டாலே போதும். ஒரு வேளை கறி கொஞ்சம் முற்றலாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட வேண்டியதாக இருக்கும். இந்த கறி 4 விசில் வரைக்கும் வந்துடுச்சு. சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வெந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கறியும் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த கறி எந்த அளவு குக் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை பிக்கும் போதே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக டெண்டராக இருக்குது. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். வேற ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரியணும். பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சதன் பிறகு இதில் 150 கிராம் அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதன் பிறகு 20 கிராம் அளவு இஞ்சி, 30 கிராம் அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது 2 இன்க்ரீடியன்ட் நல்லா குக் பண்ணுங்கள். அதன் பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா சூடு ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனில் தொக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணுன்றதுக்காக நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு குறை வேணும் அப்படின்னா இதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் அரைச்சிக்கலாம். இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். அதே பேனில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரட்டும். வந்ததன் பிறகு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியணும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியில் வரணும். அப்படி வந்ததன் பிறகு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகு மற்றும் சீரக கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதன் பிறகு நம்ம மட்டனை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி அதையும் இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறினதன் பிறகு இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கிரேவியில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்ததன் பிறகு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் வதக்கி அரைச்சிருந்தாலும் இதில் பச்சை வாசம் கொஞ்சம் இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இதோடைய பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயும் மேலே வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து இந்த மசாலா மட்டனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இது நல்லா கிளறினதன் பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்ததன் பிறகு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். அதன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சுவையான ஈஸியான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம்.
ஒரு சூப்பரான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மட்டன் சாப்ஸ் மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் மண்ணீரல் சூப், ஆட்டு ரத்த பொரியல் கூட நான் போட்டிருக்கேன். இந்த 2 ரெசிபியும் வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரெசிபின்னு சொல்லலாம். இது மாதத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.